அடுத்தடுத்து ரத்தான விமானங்கள். ஹஜ் பயணிகளுடன் சவுதி அரேபியாவின் ஜெட்டாவிலிருந்து லக்னோ விமான நிலையத்திற்கு வந்த ஒரு விமானம் தரையிறங்கிய போது இடது சக்கரத்தில் புகை வந்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டது. லேண்டிங் கியரின் ஹைட்ராலிக் ஆயில் கசிந்ததால் புகை என தகவல் தெரிவிக்கப்பட்டது. பழுது சரி செய்யப்பட்டு சவுதியா ஏர்லைன் விமானம் மீண்டும் ஜெட்டாவிற்கு புறப்பட்டது. அதுபோல லண்டனில் இருந்து சென்னை புறப்பட்ட பிரிட்டிஷ் ஏர்வேஸின் போயிங் 787 விமானம் லண்டனில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் பிளாப் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஏற்பட்டதால் நடுவானில் எரிபொருளை வெளியேற்றிவிட்டு விமானம் தரையிறக்கப்பட்டது. அதுபோலவே ஜெய்ப்பூர் துபாய் ஏர் இந்தியா விமானத்தில் ஏசி செயலிழப்பால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். 5 மணி நேரத்திற்கும் மேலாக பயணிகள் வேர்வையில் நனைந்திருக்கும் காணொளியும் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதுபோன்றே ஹாங்காங்கில் இருந்து டெல்லி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் நடுவானில் கோளாறு ஏற்பட்டதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீண்டும் ஹாங்காங் திரும்பியது விமானம். பயணிகள் அனைவரும் இறக்கிவிடப்பட்ட நிலையில் அதிகாரிகள் விமானத்தை முழுமையாக ஆய்வு செய்தனர். அதுபோல மும்பையில் கனமழை பெய்து வருவதால் விமான போக்குவரத்து சேவையும் பாதிக்கப்பட்டதாக இண்டிகோ நிறுவனம் தெரிவித்திருந்தது. வானிலை மோசமாக இருப்பதால் விமான போக்குவரத்து சேவையும் பகுதியளவு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வானிலை நிலவரத்திற்கு ஏற்ப அவ்வப்போது விமானங்கள் இயக்கப்படுவதாகவும் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இதுபோன்று பல விமானங்கள் பல்வேறு காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.